ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி கந்த சஷ்டியில் 3வது நாளுங்க. 3வது நாளும் ரொம்ப விசேஷம். 6 நாளுமே விசேஷம், 3வது நாளும் விசேஷம். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லலான் இருக்கேன். திருப்பரங்குன்றம்ங்கிறது முருகர் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த பின்ன தேவேந்திரரின் மகளான தேவசேனாவை மனம் புரிந்த ஸ்தலம் அது. அந்த நக்கீரர் கூட அவரோட பாட்டில் அவரோட திருமுருகாற்றுப்படை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அதை திருமுருகாற்றுப்படை அதில் சொல்லியிருப்பார். திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த இதில் தான் அவரோட திருமணத்திற்கு எல்லா தேவேந்திரர்களும் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு, பார்வதிக்கு, பிள்ளையாருக்கு, பெருமாளுக்கு எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. இதுக்கு கீழே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் முருகர் போய் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலில் மனம் புரிஞ்சு இந்த ஸ்தலத்தில் திருமணம் புரிந்த கோலத்தில் இருக்கிறதால வீட்டில் திருமணமாக டிலே ஆகிட்டுருக்க பசங்களை திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடக்குங்கிறதும் ஐதீகமாக கூறப்படுகிறது. அதனால் யார் யாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் திருப்பரங்குன்றத்துக்கு போய் முருகர் அருளை பெற வேண்டும்னு நான் நினைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஹரே ஸ்ரீனிவாசா.